நாடாளுமன்றத்தில் இன்று ஏர்செல் மேக்ஸ் விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் மீதான புகார் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி அதிமுக உறுப்பினர்கள் இரு அவைகளிலும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் நண்பகல் வரை மக்களவை ஒரு முறையும் மாநிலங்களவை 2 முறையும் ஒத்திவைக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். சலீம், மக்களவையில் அதிமுக கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானம் குறித்தும் அது தொடர்பாக ஏற்பட்ட அமளி மற்றும் அவை நிகழ்வுகள் பற்றி விரிவா சொல்லுங்க. மதியம் 12 மணி வரைக்கும் அமளி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்ப அமைதியா இருக்கு. அதாவது தற்பொழுது நிலவரம் என்ன அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது ராஜ்யசபாவை பொறுத்தவரை 2 மணி வரை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். லோக்சபா அதாவது மக்களவையை பொறுத்தவரை அதிமுகவிற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் தொடர்பாக விவாதம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்ப யார் பேசிட்டு இருக்காங்க அதிமுக சார்பா அப்படின்னா வட சென்னையினுடைய அதிமுக எம்பி வெங்கடேஷ் பாபு அவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆங்கிலத்தில். இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக நேற்றே பிரச்சனை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் ப. சிதம்பரமும் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரமும் எப்படி ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு செய்தித்தாள் வெளியிட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நேற்று அமளியில் ஈடுபட்டாங்க. இன்று அதாவது லோக்சபாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒத்திவைப்பு தீர்மானம் ஒன்றை கொடுத்தார்கள். ஒத்திவைப்பு தீர்மானம் என்ன அப்படின்னா லோக்சபால இன்னைக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு சார்ட் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த நடவடிக்கை அவையினுடைய நடவடிக்கை எல்லாமே ஒத்திவைக்கப்பட்டு குறிப்பிட்ட விஷயம் முக்கிய விவாதமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது கருத்தில் கொண்டு. இதுதான் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாங்க. ஏற்கனவே அதாவது சபாநாயகர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒத்திவைப்பு தீர்மானம் நீங்க கொடுத்திருக்கீங்க, இந்த விஷயத்தை நாம் விவாதிக்கலாம், ஆனால் கேள்வி நேரம் முடிந்த பிறகு கேள்வி நேரம் முடியும் வரை காத்திருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல கேள்வி நேரம் முடிந்த பின்பு அதிமுகவிற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அதிமுக எம்பி இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அவர் பேசிட்டு இருக்கார் எப்படி இந்த ஊழல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் காங்கிரஸார் குரல் அதாவது நாடாளுமன்ற வளாகத்தில் அங்கே லோக்சபால அவங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குரல்கள் எழுப்பி வராங்க. இன்னொரு பக்கம் ராஜ்யசபாவை பொறுத்தவரை ராஜ்யசபால என்ன சொல்லிருக்காங்கன்னா சம்பந்தப்பட்ட நோட்டீஸ் கொடுங்க, நிச்சயமாக இதை நாங்க விவாதத்திற்கு எடுத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு இப்பொழுது அமளி இல்லை. 2 மணி வரை ராஜ்யசபா ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. லோக்சபா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு விவாதிக்கப்பட்டு வருகிறது. சலீம், தற்போது வரை மாநிலங்களவையில் நடைபெற்ற நிகழ்வுகள் பற்றி சொல்லுங்க. மாநிலங்களவையை பொறுத்தவரைக்கும் காலையில் அமளி இருந்தது. அமளி இருந்த பிறகு மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக அமளியில் ஈடுபட்டார்கள். ஆனால் அரசு தரப்பிலிருந்து என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது இந்த விஷயத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வோம், அரசு விவாதிக்க தயாராக இருக்கிறது, ஆனால் அதற்கு முன் நீங்கள் இது சம்பந்தப்பட்ட நோட்டீஸ் கொடுங்க, விவாதத்திற்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவையை ஒத்திவைத்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அதிமுக எம்பிக்கள் இது சம்பந்தமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என தெரிகிறது. இன்னும் ராஜ்யசபாவில் இது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவை அமைதியாக நடந்தது. இறுதியில் 1 மணிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவையை 2 மணி வரை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. லோக்சபாவில் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஒரு வெற்றியாக நாங்க இதை கருதுறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக எம்பிகள் கிட்ட பேசி பார்க்கும்போது நமக்கு தகவல் சொன்னாங்க. ராஜ்யசபாவை பொறுத்தவரை அமைதியாக இருக்கு. 2 மணி வரைக்கும் ஒத்தி வைத்திருக்கிறார்கள்.